வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ TNPSC 2023 டைபிஸ்ட் கவுன்சிலிங் குரூப் 4. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குரூப் 4 கவுன்சிலிங் டைபிஸ்ட் கவுன்சிலிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, அதை எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகணும், அந்த ஹால் டிக்கெட் வருது எவ்ரிதிங் எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கணுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்து வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் சைடு மெனுவில் கவுன்சிலிங் இருக்கும். அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட பேஜுக்கு போகும். இதில் நீங்கள் இயர் செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஃபஸ்ட்டு இதுலேயே இருக்கும் 2023 முக்கியம். அதுலேயே சைடு மெனுவில் அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலமில் ஃபஸ்ட்டு இதில் லிஸ்ட்டு இருக்கும். அதில் போய் பார்த்துக்கலாம் உங்கள் நம்பர் இருக்குதா இல்லையான்னு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா டேட் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கவுன்சிலிங்க்கு டைபிஸ்ட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிங்கன்னா அது நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கவுன்சிலிங் டேட்டு எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரைக்கும் நடைபெறுது அப்படின்னு போடுவாங்க, டேட்லாம் இருக்கும். அப்புறம் மோட் ஆஃப் கவுன்சிலிங்ஸ் வியூ செக் கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டீஸ் ஆஃப் கவுன்சிலிங் கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் கேட்கும். ஒன்ஸ் நீங்கள் குவாலிஃபைடு செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் இருந்துருக்கும் உங்கள் நம்பர். அதை செக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கவுன்சிலிங் டீட்டெயில்ஸ் வரும். அதில் என்னென்னா, உங்களுடைய வரிசை எண், உங்களுடைய பதிவு எண் ஒரு தடவை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, இந்த பதிவு எண் தான் நீங்கள் வச்சுருக்கீங்களான்ட்டு. உங்களுடைய தரவரிசை எண், உங்களுடைய பெயர், சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு, அதாவது கவுன்சிலிங் உண்டான டேட்டு, நேரம், மேஜை நம்பர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன சர்டிஃபிகேட் வேணுங்கிறது கீழே கொடுத்துருக்கோம். என்னென்ன சர்டிஃபிகேட் நம்ம கேரி கொண்டு போகணும் டிஎன்பிஎஸ்சிக்கு, அதாவது பர்த் சர்டிஃபிகேட்டில் பிறந்த தேதிக்கான சர்டிஃபிகேட், அதாவது எஸ்எஸ்எல்சி 12th மார்க் ஷீட் இருந்தாலும் போதும். அப்புறம் கல்வி தகுதிக்கான சான்றிதழ் 10th 12th டிகிரி சர்டிஃபிகேட் ஏதாவது. அதுபோக தொழில்நுட்ப கல்வித்துறையால் வழங்கப்பட்ட தட்டச்சு சான்றிதழ், அதாவது டைப்பிங் சர்டிஃபிகேட், ஷார்ட் ஹேண்ட், ஜூனியர், சீனியர், அந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகணும். அதுபோக தமிழில் தேர்ச்சி பெற்றதற்கான சான்றிதழ், பிஎஸ்டிஎம், ஒரு ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா அந்த ஸ்கூல், இல்லை 2-3 ஸ்கூலில் படிச்சிங்கன்னா 2-3 சர்டிஃபிகேட் நீங்கள் அந்தந்த ஸ்கூலில் வாங்கியிருக்கணும், தமிழ் வழி கல்வி. அதுபோக சாதி சான்றிதழ், சாதி சான்றிதழ் அன்னாரின் தந்தை தாயின் பெயரில் பெறப்பட்டதாக இருக்கணும். அதாவது சாதி சான்றிதழ் உங்களுடைய டெபுட்டி தாசில்தார், வட்டாட்சியர், துணை வட்டாட்சியர், விஏஓ அவங்கள்ட்ட பெற்றதாக இருக்கணும். அதுபோக முன்னாள் இராணுவத்தினர் இருந்தீங்கன்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட் வேணும். அப்புறம் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட், கவர்மெண்ட் வழங்கிய சர்டிஃபிகேட், இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் டேட்டில் அந்த என்ன டேட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டில் அந்த டைமுக்கு கரெக்டாக நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு உண்டான மேஜர் நம்பரில் நீங்கள் போய் சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க சரி பார்த்து கொடுப்பாங்க. அதுபோக நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் 2, அப்புறம் ஆதரவற்ற விதவை சான்றிதழ், அது உங்களுக்கு அப்ளிகபிளாக இருந்தால் அந்த சான்றிதழ், அப்புறம் சொன்ன மாதிரி பிஎஸ்டிஎம் ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் வாங்கணும். அவ்வளோதான்.
இதெல்லாம் வாங்கிட்டு அவங்க போய் கலந்துக்கிட்டிங்கன்னா அவங்க சர்டிஃபிகேட் சரியான நேரத்தில் செக் பண்ணுவாங்க. கலந்துரையாடலுக்கு அழைக்கப்பட்ட நேரத்திற்கு முன்பாக தேர்வாணைய அலுவலகத்தில் அனுமதிக்கப்பட மாட்டார். அந்த டைமுக்கு தான் கரெக்டாக அவங்கள உள்ளே அனுமதிப்பாங்க. ஸோ ப்ரிப்பேராக இருந்துக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட் வேணுங்கிறத ரெடி பண்ணிக்கோங்க. பி ஆன் டைம், ஆன் டேட். அந்த டைமுக்கு சொன்ன தேதியில் அவங்க ஆஃபீஸில் கரெக்ட் டைமுக்கு போயிட்டு வாங்க. போய் சப்மிட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஆல் த பெஸ்ட். இந்த பிரிண்ட் எடுக்கணும்னா பிரிண்ட் கொடுத்துக்கோங்க. பிரிண்ட்டு ஃபுல் சைஸில் தான் வரும். ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது லாஸ்ட் டைம் நடைபெற்ற குரூப் தேர்வுக்கான டைப்பிஸ்ட் செலெக்ஷன் கேண்டிடேட்ஸ் கவுன்சிலிங் ஒன்லி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.